ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அர்த்தம் சீலுக்கான நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குன்னா அப்புறமா பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிலாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் நிலாவும் பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாலுமே எங்கள் சேரன் கிட்ட வந்து கார்த்திகை வந்து பேசிட்டு போந்த எல்லாருக்குமே தெரிய வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சேரன் நிலாவை திட்டுறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா சேரன் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, திருப்பியும் எப்போ வர போகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமாதானம் ஆகிடுறாங்க. இங்கே நடேசனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஏதோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா அங்கே நடேசனை இங்கே சேரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தோடு கத்திடுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே சேரன்னா எப்பயுமே இது மாதிரி கோவப்பட்டதில்லை, இப்போ நாத்துக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா சோழனுமே பார்த்தீங்கன்னா என்னாச்சுண்ணா உங்களுக்கு ஒரு மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இல்லைடா இல்லை ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், இவர் தான் கேட்கல, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அவளை வச்சுக்கிறேன், அவள் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வரேன்னா நான் வேணாம் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சோழனும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே ஆகிடுறாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் அந்த அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தாலுமே அங்கே சேரனும் நிலாவும் நின்றுட்டுருக்க பார்த்துட்டு, மாமா என்ன பண்ணுறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்காக தான்ப்பா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சேரனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்த சோழனும் சேரன் பாண்டியன் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் மெய் மறந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலைன்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் எல்லோரும் பார்க்குறாங்க. சோழன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எல்லோரும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக எதுவும் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக எழுந்து வெளியே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.